ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம பார்க்குறது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் 1833 தவறார் இயற்கை எழுதினார். இந்த இதை பற்றி ரொம்ப ரொம்ப பாயிண்டாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நான் சும்மா ஷார்ட்டாக ஒரு தடவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 1833 ராஜாராம் மோகன் ராய் இறந்துறார். அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜத்தை கையில் எடுத்தது யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை, அப்பா. நம்பிக்கையை பற்றி 4 கொள்கை கூறுகள் சொல்லியிருப்பார், அவ்வளோதான். மற்றபடி இவரோட தேவேந்திரநாத் தாகூரோட ரோல் அவ்வளோதான், முடியுது. அதுக்கப்புறம் சமாஜத்தில் இணைகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திரசேன் அப்படிங்கிறவர் சமாஜத்தில் இணைகிறாரு. அவர் எப்போ இணைகிறார் அப்படின்னா 1857 இணைகிறார். இப்போ இந்த 1857 அவர் இணையிறத எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1857 தான் நமக்கு பெருங்கலகம் நடக்கும். பெருங்கலகம் 1857. இப்போ கேசவ சந்திரசேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சமாஜம் ரெண்டாக பிளவு ஏற்படும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 சொன்னோன்னா 5ஓட 1 கூட்டுங்க 6, 7லேருந்து 1 கழிங்க 6. 1866 சமாஜத்துக்கிட்ட பிளவு ஏற்பட்டுரும். பிளவு ஏற்பட்டோன்னே இவர் தனியாகவும் தேவேந்திரநாத் தாகூர் தனியாகவும் சமாஜம் செயல்படும். அப்போ தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் செயல்படுற சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராயோ கேசவ சந்திரசேனோ கிடையாது. தேவேந்திரநாத் தாகூர் அவருக்கு கீழே இருக்கிறது தான் ஆதி பிரம்ம சமாஜம். நல்லா நான் வச்சுக்கணும். ஓகே, இப்போ அப்படியே இதுதான் இந்த இது பார்க்க போகிறது. இது அப்படியே லைட்டாக புக்கில் பார்த்துடலாம். ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எழுதினார். அவர் இறந்தது 1833, அவர் பிறந்தது 1772. ஃபேன்சியான நம்பராக இருக்கும், 7733. கொஞ்சம் ஃபேன்சியான நம்பராக இருக்கும். அப்படியே பார்த்து 7733 அதே தான். அப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையை பற்றி 4 கொள்கை கூறுகள் முன்வைத்தார். இந்த 4 பாயிண்ட் இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, மற்றபடி தேவையில்லை. அடுத்து கேசவ சந்திரசேன் சென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜம். தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதியாவார். தேவேந்திரநாத் தாகூர் மிதவாதமாக கொஞ்சம் அந்தளவுக்கு ரொம்ப சமாஜத்தை ரொம்ப வளர்ச்சிக்கு கொண்டு போகணும், ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் கொஞ்சம் இதாகவே இருப்பார். ஆனால் அங்கே இருந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக சமாஜம் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. அப்போ கேசவ சந்திரசேன் உள்ளே சேர்றது 1857 சபையில் இணைகிறாரு. முன்னாடியே சொன்னேன். கிறிஸ்தவ மதத்தால் பெருமளவில் கவரப்பட்டார். அவரால் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு வந்தது எப்படின்னா 1866. 1857 சொல்லிட்டேன், எப்படி நான் வச்சுக்கணும்னு. 5ஓட 1 கூட்டுங்க 6, 7லேருந்து 1 கழிங்க 6. 1866. இப்போ கேசவ சந்திரசேன் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்கினார், பார்த்தாச்சு. இப்போ தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்படலாயிற்று. நோட் பண்ணிக்கிறோன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது தேவேந்திரநாத் தலைமைக்கு கீழே இருக்கிற சமாஜம் தான் ஆதி பிரம்ம சமாஜம். நான் வச்சுக்கணும், இந்த பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமானது. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதிலும் அதற்கு மாறாக கேசவ சந்திரசேன் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விளங்கி சாதாரண சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினார். இப்போ இங்கே 2 சமாஜம் வந்திருக்கு. ஒன்று ஆதி பிரம்ம சமாஜம், ஒன்று சாதாரண சமாஜம் ஒன்று. இப்போது குழந்தை திருமணத்தை சமாஜம் எதிர்த்துருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, 14 வயசு குழந்தைய எடுத்து இளவரசருக்கு திருமணம் பண்ணி கொடுத்ததுனால சமாஜத்தோட கொள்கையே இங்கே மீறுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதுலேருந்து ஒரு பிரிவு, கேசவ சந்திரசேனிலிருந்து ஒரு பிரிவு பிரியுது. அதுதான் சாதாரண சமாஜ் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சாதாரண சமாஜ் அப்படிங்கிறது கிறிஸ்தவ எதிர்ப்பு மனப்பான்மையாக இருந்துச்சு. கேசவ சந்திரசேன் கிறிஸ்தவர்களை ஆதரித்தார், அவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டார். ஆனால் கேசவ சந்திரசேனில் இருந்து பிரிஞ்ச அமைப்பு, அதாவது சாதாரண சமாஜம் என்ன ஆகுது அப்படின்னா கிறிஸ்தவ எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டிருக்கு. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.